ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் கிச்சனில் இந்த மாதிரி ஜன்னல் ஓரமாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஒரு எம்டி பாக்ஸ் வச்சுட்டு அதில் உங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸோட கொட்டைகளை இதில் கலெக்ட் பண்ணி வைங்க. எதுக்கு கலெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எது வேணாலும், முக்கியமாக லெமன் கொட்டையெல்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு, எலுமிச்சம்பழம் கொட்டை, ஸோ இந்த மாதிரி பாவக்காய் விதைகள் முத்தினது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இதில் போட்டு வைங்க. நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் கொட்டைகள், சிறு நெல்லிக்காய் இருந்தாலும் போட்டு வைங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் அதை போடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கழுவிட்டு வச்சுருங்க. காத்தோட்டமாக வைங்க. உங்கள் ஜன்னல் ஓரமாக அப்படி இடம் இல்லை அப்படின்னா வேறு இடத்துல வைங்க. கொஞ்சம் அதை காத்தோட்டமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஈரமாக இருந்ததுன்னா அதில் அந்த ஃபங்கஸ் வந்துடும், அதுக்காக சொல்கிறோம். இது லெமனு, அப்புறம் இந்த கொட்டைகள்லாம் இருக்குது பாருங்கள், நார்த்தங்காய் கொட்டைகள்லாம் இருக்குது. ஸோ எல்லா கொட்டையுமே, இது இந்த ஊட்டி ஆப்பிள்னு சொல்லுவோம் பாருங்கள், அதோட கொட்டை இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொட்டைகள் எல்லாமே நீங்கள் என்ன சாப்பிட்டிங்கன்னா கழுவி வச்சுருங்க. அப்புறம் இந்த அவரைக்காய், புடலங்காய், பீக்கங்காய் எல்லாம் முத்தின கொட்டைகள் இருக்கும் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி பாக்ஸில் ஓப்பனாக அப்படி கொஞ்சம் ஸ்வீட் பாக்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருந்தாலும் அதில் கூட போட்டு வைங்க. கொஞ்சம் காயிற மாதிரி வைங்க, அதுதான் வேணும். இந்த பெரிய நெல்லிக்காய் கொட்டை, இது நாகப்பழ கொட்டைகள்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இது பாவக்காய் கொட்டை. இந்த மாதிரி கொட்டைகள்லாம் நீங்கள் சேகரித்து வச்சுட்டு நிறைய உங்களுக்கு அந்த புளியங்கொட்டை நிறைய கிடைக்கும். நீங்கள் புளி இல்லாதது யூஸ் பண்ணுறேன்னா ஓகே, அது தேவையில்லை. அது மாதிரி சப்போட்டா பழம் சாப்பிட்டிங்கன்னா அதோட கொட்டைகள் இருக்கும். ஸோ அதை எல்லாமே கலெக்ட் பண்ணி வைங்க. கொஞ்சம் ஈரம் காயிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தது. இது லெமனோடது. அப்புறம் இந்த நார்த்தங்காய் கொட்டையும் இருக்கும் இதில். ஸோ இந்த மாதிரி லெமன் கொட்டைகள் கண்டிப்பாக இருக்கும். லெமன் கொட்டையும் உங்களுக்கு இந்த புளியங்கொட்டையும் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இது ஊட்டி ஆப்பிள்னு சொல்கிறோம், அதோட கொட்டை. இந்த மாதிரி எல்லா சீட்ஸையும் கலெக்ட் பண்ணி என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு பொங்கலுக்கு போவீங்க, இல்லை வேறு எதனா ஊர் சைடு போகும்போது அந்த ரோடு 2 சைடுமே நமக்கு இந்த நிலம் வரும் பாருங்கள், அதாவது வயல்வெளிகள், காலி நிலங்கள் அந்த சைடு வரும்போது அதை விசிறி போட்டுட்டு போங்க. ஸோ அது முளைச்சாலும் ஓகே தான், ஏதாவது முளைக்கும் இல்லையா. இவ்வளோ கொட்டைகளை நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டுறாதீங்க. இங்கே பாருங்கள், மாங்காய் கொட்டையெல்லாம் இருக்குது. போகும்போது உங்கள் பசங்கிட்ட கூட கொடுத்து போட சொல்லுங்கள். சைடில் அப்படியே தூவுன மாதிரி யார் மேலேனா போட்டுறாதீங்க. ஸோ கொஞ்சம் ஓரமாக போகும்போது, இல்லை சாப்பிட்றதுக்கு எங்கன்னா நிறுத்தினா கூட காலி இடம் இருந்தால் அங்கே போட்டுட்டு போங்க. கண்டிப்பாக அது முளைக்கும். உங்கள் வீட்டில் இடம் இல்லாத போது நம்ம இந்த மாதிரி போகிற இடத்துல நம்மளோட விதைகளை எப்படி கிச்சன்லேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ட்ரீஸ் நம்ம வளர்த்த பெருமை நமக்கு.